வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெயம் ரவியோட அடுத்த அவதாரத்தை பற்றி ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி தான் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஜெயம் ரவி நிறைய இன்டர்வியூஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரக்ஷன் வந்து பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஹிண்ட்டாக வந்து கொடுத்துருந்தாரு. இப்போ அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் வந்து பரவலாக பேசப்பட்டு வருது. இப்போ கரண்ட்டாக அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பராசக்தியில் நடிச்சிட்ருக்காரு. அதே மாதிரி கராத்தே பாபு அப்படின்ற ஒரு படத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிட்ருக்காரு. ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங்லாம் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது இந்த ஜூலையில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜூலை 2025 வந்து அவர் வந்து ஒரு டேரக்டர் அவதாரம் எடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் தென் இதுக்கு முன்னாடி லைக் ஆக்டர் கம் டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் எந்தளவுக்கு வந்து ஜொலிச்சிட்ருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இவரும் வந்து ஜொலிப்பார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அண்ட் தென் யாரை வச்சு படம் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து வந்திருக்கு. இதை ஆல்ரெடி அவர் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தார். ஸோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா யோகி பாபு. எஸ், ஸோ இப்போ கரெக்டாக நடிச்சிட்டு இருக்குங்க படத்தெல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து டைரக்ஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக இறங்க போகிறாரு. ஸோ அந்த படத்தை வந்து லைக் லீட் ரோலில் யோகி பாபு வந்து நடிக்க போகிறாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து வந்திருக்கு. ஸோ மேபி ஜூலை 2025 நம்மளுக்கு வந்து இந்த பர்டிகுலர் படத்தை பற்றின இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மூவி அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.